முதற்கண் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இன்னும் சிறப்பான விதத்திலே நம்முடைய அமைச்சர் பெருமகனார் மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருவாளர் ஜான்குமார், திருவாளர் வில்லியம் அவர்களுக்கு நம்முடைய வரவேற்பை கொடுக்கின்றோம். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்களையும் கிறிஸ்மஸ் பெருவிழா ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக நாம் கொண்டாடுகின்றோம். காரணம், இந்த ஆண்டிலே ஒரு சிறப்புமிக்க வரலாற்று நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றோம். அது என்ன அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று சொன்னால், கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் மறக்க முடியாது, மறந்தும் இருக்க முடியாது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு மையமாக இருப்பது ஆண்டவர் இயேசு. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய வெளி அடையாளமாக நாம் கொண்டாடுவது என்பது அன்புக்குரியவர்களே, முதலிலே குடில் என்பதாகும். இரண்டாவது நட்சத்திரம், ஸ்டார் என்பதாகும். மூன்றாவது பெருவாரியாக எல்லா மக்களுக்கும் தெரிந்த வகையிலே இனிப்புகள், அதுவும் குறிப்பாக கிறிஸ்மஸ் கேக். நம்முடைய இஸ்லாமிய நண்பர்கள் பிரியாணி என்றால், கிறிஸ்துவர்கள் நாம் கேக் என்போம். நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் அவர்கள் விநாயகர் சதுர்த்தி என்று சொன்னால் கொழுக்கட்டை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தீபாவளி என்று சொன்னால் வீட்டிலே செய்த இனிப்புகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதே போன்று நாம் கேக், கிறிஸ்மஸ் கேக் என்பது ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே இன்றைக்கு நாம் மறக்க முடியாத ஒன்றாக இருப்பது, முதன்மையாக இருப்பது ஆண்டவர் இயேசு பிறந்த குடில். இந்த குடில் பற்றித்தான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். காரணம், இந்த குடில், முதல் குடில் அமைந்து 800 ஆண்டுகள் முடிவடைகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. 2023 ஆண்டு என்பது 800 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. எனவே இந்த குடிலை பற்றி சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாக அன்புக்குரியவர்களே, இந்த மாட்டு தொழுவம், அங்கேதான் இயேசு பிறந்தார். இதற்கு என்ன சான்று என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதிதான். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. குழந்தையை துணிகளால் சுற்றி பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள். தீவன தொட்டியிலே கிடத்தினார்கள். ஆக தீவன தொட்டி என்பது மாட்டு தொழுவத்தை குறிக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இத்தாலி மொழியிலே இந்த குடிலை பிரேசேப்பே என்று சொல்வார்கள். இந்த பிரேசேப்பே என்றால் அது லத்தீனிலே பிரேசேப்பியோ என்ற அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே மேஞ்சர், மாட்டு தொழுவம் என்பதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குடிலை, மாட்டு தொழுவத்தை முதலாக நாம் எங்கே பார்க்கின்றோம் என்று சொன்னால் நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இறை வார்த்தையிலே பார்க்கின்றோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இதை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த நிலையிலே அன்புக்குரியவர்களே, இந்த குடிலை தத்வரூபமாக உருவாக்கியது புனித பிரான்சிஸ் அசிசியார். புனித பிரான்சிஸ் அசிசியார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக 1223 ஆண்டு இதை உருவாக்கி இருக்கின்றார். இதை எங்கே உருவாக்கினார் என்று சொன்னால் அவருடைய சொந்த நாடு இத்தாலி நாடு. ரியத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநகரம். அந்த ரியத்தி நகருக்கு மிக அருகிலே ஒரு சிறிய இடம், ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தினுடைய பெயர் கிரேச்சியோ என்ற ஒரு இடத்திலே தான் முதல் குடில், முதல் மாட்டு தொழுவம், முதல் இந்த அடையாளம் அலங்காரமாக அமைந்தது. இது எந்த சூழலிலே அமைந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
பிரான்சிஸ் அசிசியார் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே அவர் பிறந்தவர். அவருடைய தந்தை மிகப்பெரிய விலை உயர்ந்த ஆடை வியாபாரம் செய்தவர், துணி வியாபாரம் செய்தவர். இப்படி சமுதாயத்திலே ஒரு பணக்காரர் என்ற அந்தஸ்தை உடையவராக இருந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருந்து அவர் முற்றிலுமாக தன்னை விலக்கி கொண்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய தந்தை அவருக்கு கொடுத்த ஒட்டு துணி கூட அவருடைய உடலில் இல்லாமல் எல்லாவற்றையும் கழட்டி விட்டு வெறும் உடலாக அவர் தந்தையிடமிருந்து பிரிந்து சென்றார். எவ்வளவு பெரிய ஒரு துணி வியாபாரி அவர்! ஒரு சிறிய துணி கூட இல்லாமல் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துறந்து சென்றவர் தான் பிரான்சிஸ் அசிசியார். அன்புக்குரியவர்களே, அவர் என்ன செய்கின்றார்? புனித நாட்டுக்கு பயணம் செய்கின்றார், திருப்பயணம் மேற்கொள்கின்றார். அவ்வாறு புனித நாடு சென்று ஆண்டவர் இயேசு பிறந்த, இறந்த, உயிர்த்த இடங்களையெல்லாம் அவர் தரிசித்து மீண்டுமாக வருகின்றார். வந்து பாப்பரசரிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார். அவர் தொடங்கிய அந்த சபையினுடைய அங்கீகாரம் வேண்டும் என்று பாப்பரசரிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார். அதன் அடிப்படையிலே 1223 ஆண்டு அந்த அங்கீகாரம் நவம்பர் மாதம் 29ஆம் நாள் அவருக்கு கிடைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த 1223ஆம் ஆண்டு புனித பயணம் சென்று வந்த அவருக்கு இப்பொழுது பாப்பரசருடைய அங்கீகாரம், அவருடைய துறவு வாழ்வினுடைய அந்த குடும்ப வாழ்வினுடைய அங்கீகாரம் அவருக்கு ரோமையிலிருந்து கிடைக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு அவர் மீண்டுமாக தன்னுடைய இடம் செல்கின்றார், தன்னுடைய ஊர் செல்கின்றார். அவ்வாறு மீண்டும் திரும்பி செல்கின்ற அந்த வேளையில்தான் அன்புக்குரியவர்களே, அந்த இடமெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். மலைப்பாங்கான இடம், மேடு பள்ளமாக இருக்கும். அந்த இடம் பார்ப்பதற்கே ஒரு ரம்மியமாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த அசிசி மற்றும் வெரோனா என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம். அந்த இடத்தை அவர் பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்ன நினைவு வருகிறது என்று சொன்னால், பெத்லெஹேம் என்ற அந்த இடம்தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது. எனவே அவர் தன்னுடைய இருப்பிடம் சென்றதும் ஜான் என்கின்ற தனது உற்ற நண்பரை அழைக்கின்றார். அவரிடம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கின்றார். இது போன்ற ஒரு தத்வரூபமான ஒரு மாட்டு குடிலை, மாட்டு தொழுவத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்கின்றார். அவரும் அதற்கு இசைவு தெரிவித்து அருமையாக அந்த பணியை அவர் ஆரம்பிக்கின்றார். இறுதியாக அதே ஆண்டு 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் அவர் அந்த வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் வந்து பார்க்குமாறு அழைப்பு கொடுக்கின்றார். அசிசியார் தன்னுடைய சக சகோதரர்களோடு சேர்ந்து அதை பார்க்க செல்கின்றார். அதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார் அசிசியார். அங்கே அவர் என்ன பார்த்தார் என்று சொன்னால், பல பேர் சொல்வார்கள், உயிருள்ள மனிதர்களை அங்கே வைத்தார், ஆடு மாடுகளை வைத்தார் என்று சொல்வார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது ஊர்ஜிதம் இல்லை. ஆனால் ஒன்று, அந்த குடிலிலே ஒரு மாடு இருந்தது, ஒரு கழுதை இருந்தது, குழந்தை இயேசுவின் சுரூபம் இருந்தது, அவ்வளவுதான். அதற்கு மேல் சூசேப்பர், மாதா என்பதெல்லாம் பிறகுதான் அதில் சேர்த்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மிகச் சிறிய ஒரு குடிலை வைக்கோலால் அதை செய்து அதன் மேல் ஆண்டவர் இயேசு கிடத்தப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை அவர் பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். அன்புக்குரியவர்களே, அவருடைய மகிழ்ச்சியிலே சொன்ன வார்த்தைகள் இதுதான்: Poverty is proclaimed, humility is presented என்று சொன்னார். இந்த ஏழ்மை என்பது இங்கே அறிவிக்கப்படுகிறது, இங்கே தாழ்ச்சி என்பது காட்டப்படுகிறது என்று இயல்பாக உணர்ச்சி வசப்பட்ட விதத்திலே அவர் அந்த குடிலை பார்த்ததும் அவர் மகிழ்ச்சியாக அந்த வார்த்தைகளை சொன்னார். அதன் பிறகு அந்த குடிலிலே இருந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை அவர் பார்த்து மகிழ்ந்து அந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை தன்னுடைய முகத்தின் மேல் வைத்து, எனக்காக மனு உடல் எடுத்த இயேசுவே என்று சொல்லி அந்த குழந்தை இயேசுவை முத்தி செய்கின்ற அந்த வேளையில்தான் அவருடைய நண்பர் ஜான் உண்மையாகவே உயிருள்ள ஒரு குழந்தையை அவர் தன் கண்ணால் பார்க்கின்றார். அதன் பிறகுதான் உயிருள்ள நபர்கள் எல்லாம் அங்கே நிற்க வைக்கப்பட்டார்கள். அது போன்ற உயிர் குடில் என்பதெல்லாம் ஆரம்பமானது.
அன்புக்குரியவர்களே, இதுதான் முதலாக தோன்றிய ஒன்று. அந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை யார் செய்தது என்று சொன்னால், அவருடைய நண்பருடைய மனைவி, ஜான் மனைவி, அவர்தான் அந்த குழந்தை இயேசுவின் சுரூபத்தை தத்வரூபமாக அழகாக வடித்து அந்த குடிலிலே வைத்திருக்கின்றார். அந்த குடிலை பார்த்ததும் அவருக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எனவே மண்டியிட்டு குழந்தை இயேசுவின் முன்பாக அவர் ஜெபிக்கின்றார். அதே இடத்திலே அன்புக்குரியவர்களே, பிரான்சிஸ் அசிசியார் அவர் குருவானவர் அல்ல. நான் குருவாவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று தன்னை எப்பொழுதும் ஒரு சகோதரராகவே ஆக்கி கொண்டார். எனவே அவர் மண்டியிட்டு ஜெபிக்க அங்கே இருந்த குருவானவர் ஒருவர் உடனடியாக அங்கே திருப்பலியை கொண்டாடினார்கள். கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு தீவன தொட்டியிலே அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார். தீவன தொட்டி, தீனி தொட்டி, மாடு ஆடு அந்த விலங்குகள் உண்கின்ற சாப்பிடுகின்ற தீவனம், தீனி என்பதுதான் அந்த தொட்டியிலே போடுவார்கள். அந்த தொட்டியிலே வடிவமைக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு குழந்தையாக இங்கே கிடத்தப்பட்டிருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்று அவர் சொன்னார் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு இங்கே கிடத்தப்பட்டிருக்கின்றார். அதே ஆண்டவர் இயேசு ஒரு நாள் நமக்கு உணவாக வருவார். நமக்கு அவர் உண்பதற்கு உயிருள்ள உணவாக வருவார் என்று அகஸ்தினார் பிறகு அதை விளக்கம் சொல்லி அவருடைய மறையுரையிலே சொல்லுவார். எனவே அன்புக்குரியவர்களே, முதல் குடில் என்பது எப்படி அமைந்தது என்பதை நாம் மறக்க கூடாது. இன்றைக்கும் இந்த குடில் அமைந்து கொண்டிருந்தான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வத்திக்கானிலே மிக பிரமாண்டமான ஒரு குடிலை வழக்கமாக அமைப்பார்கள். அந்த குடிலை யார் செய்வார்கள் என்று சொன்னால், வத்திக்கானில் இருக்கக்கூடிய ஆட்சி பீடம் செய்வார்கள். The governance of the Vatican City அவர்கள் தான் செய்வார்கள். நிறைய பணம் பொருள் செலவிடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு அன்புக்குரியவர்களே, வித்தியாசமாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த குடில் என்பது இந்த ஆண்டு கிரேச்சியோ அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்க, இன்றைக்கு கிரேச்சியோவிலிருந்து செய்தப்பட்ட அந்த குடில்தான் வத்திக்கானிலே அந்த சதுக்கத்தின் மையத்திலே அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த குடிலுக்கு பக்கத்திலே எப்பொழுதும் மிக பிரம்மாண்டமான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மரம் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாட்டிலிருந்து அது கொண்டு வரப்படும். இந்த ஆண்டு இத்தாலி நாட்டிலிருந்து தூரின் என்ற நகரத்தில் இருந்து இந்த மரமானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய இது பல அடிகள் கொண்ட, பல பகுதிகள் கொண்ட ஒரு உயரமான மரமாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் 9ஆம் தேதி மாலை 7 மணிக்கு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் இந்த குடிலை அர்ச்சித்து எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிப்பின் இடமாக திருச்சபைக்கும் இந்த உலகத்திற்கும் அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இது நாள் வரைக்கும் இந்த குடில் என்பது அந்த அளவுக்கு மிகச் சிறப்பானதாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த குடில் இன்றைக்கு எந்த வகையிலே இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த குடில் இன்றைக்கு எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. இந்த பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய நீண்ட கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே இதை நாம் விட்டுவிடக்கூடாது. நிறைய நேரங்களிலே நாம் நாகரிகம் என்ற போர்வையிலே நம்முடைய அடிப்படையான ஒரு சில பாரம்பரியமான கருத்துக்களையும் விசுவாச உண்மைகளையும் கோட்பாடுகளையும் நடைமுறை ஒழுங்குகளையும் நாம் மறந்து விடுகின்றோம், காற்றிலே பறந்து விட செய்கின்றோம். அது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. அதுவும் குறிப்பாக இதுபோன்ற நகரங்களிலே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த பாரம்பரிய பழக்கம் என்பது சுத்தமாக இப்பொழுது மறந்து விடுகின்ற ஒரு சூழல் வந்து விடுகிறது. அந்த வகையிலே இந்த குடில் ஜோடிப்பது என்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இந்த குடிலை அலங்கரிப்பதற்கு குச்சி தேடுவோம், இதற்காக பேப்பர் எல்லாம் தயாரிப்போம், பிறகு ஸ்டார் செய்வோம். மூங்கில் அதை பிளந்து அது சிறு சிறு குச்சிகளாக அதை வைத்து நிறைய நேரங்களில் அந்த சிதும்பு மேலே ஏறிடும், கையெல்லாம் ஏறிடும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது அவ்வளவு மகிழ்ச்சி. பிறகு அந்த பேப்பர் எல்லாம் ஒட்டி அந்த பசையெல்லாம் செய்து அதையெல்லாம் வடித்து
அவ்வளவு ஒரு அழகாக அற்புதமாக குடிலை நாம் செய்தோம். இன்றைக்கு 1000 2000 ரூபாய் கொடுத்து அப்படியே கொண்டாந்து வச்சு அப்படியே போகிறோம். எல்லாம் இன்ஸ்டன்ட். அதில் என்ன இருக்கு? ஒரு கன்றாவியுமே கிடையாது. அந்த குடியில் நாம் இன்றைக்கு ஹோட்டலில் போய் உட்காந்து ஒரு இட்லியை ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்ற கதையா இன்றைக்கு இருக்கிறது. அதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை கூட நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த குடிலிலே என்னென்னலாம் வைக்க வேண்டும், எந்தெந்த சுரூபங்களை எல்லாம் அங்கே வைக்க வேண்டும். இயேசுவினுடைய சுரூபம் வைப்பது என்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. இன்றைக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. அந்த குடிலிலே 2 சம்மனசுகள் இருந்தார்கள். உண்மையிலே அந்த 2 பிள்ளைகளும் சம்மனசுகளாகத்தான் இருந்தார்கள். அந்த அளவுக்கு எழில், அழகு, அவருடைய முகத்திலே அந்த ஒரு புன்சிரிப்பு, அந்த குழந்தை இயேசுவை வாங்குகின்ற அந்த பாங்கு, தன்மை, அதை பக்தியாக எடுத்து கொண்டு போய் அந்த இடத்திலே வைத்த ஒரு அழகு, பக்தி, இதையெல்லாம் உண்மையாகவே பாராட்ட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்துவ ஒழுக்கத்தையும் கிறிஸ்துவ பாரம்பரிய பழக்கத்தையும் விசுவாச உண்மைகளையும் ஒரு காலமும் மறக்காமல் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை செய்ய வைக்க வேண்டும். இனியாவது அடுத்த வருடம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீடுகளிலே அவர்கள் குடிலை ஜோடிக்க வேண்டும், அவர்கள் அலங்காரம் செய்ய வேண்டும். அறவீட்டிலே என்னுடைய அறைக்கு முன்பாக நம்ம சின்னசாமியார், அவர் தான் எங்கள் வீட்டு பிள்ளை. எனவே அவர் அருமையாக அந்த குடிலை 1 மணி நேரத்திலே அதை அழகாக அமைத்து விட்டார். அற்புதமாக இருக்கிறது. அந்த குடிலை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு எழில்மிகு குடில். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அந்த அழகு தெரியாது. அதில் நாம் இருந்து செயல்படுறோம் அப்படின்றதான் உண்மையானது குடிலினுடைய அழகு. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு குடில் மட்டுமல்ல, விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கள், நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்தை கற்றுக் கொடுங்கள், இறைவன் இயேசுவை நற்செய்தியை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அதற்காகத்தான் நான் தலப்பாடா அடிச்சுக்கிறேன், ஞாயிறு மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்புங்கள் என்று சொல்லி. இனி ஆகிலும் கவனம் செலுத்தி இதுபோன்ற ஒரு நிகழ்வுகளின் வழியாக பிள்ளைகளுக்கு நாம் நல்லறிவையும் கிறிஸ்துவ பாரம்பரிய பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பது என்பதுதான் முதல் செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், முதல் குடிலிலே என்னென்னலாம் இருந்ததுன்னு சொன்ன, மாடு இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, இயேசு இருந்தார். அந்த மாடு எதற்கு அடையாளம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மாட்டு தொழுவத்திலே இருக்கின்ற அந்த மாடு இந்த உலகத்தின் அமைப்புகள் அல்லது அனைத்து விலங்குகள் என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்கின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலக படைப்புகளை நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது. எனவே மாடு என்று சொல்கின்ற பொழுது இந்த உலகம், மாட்டு தொழுவம் என்பதையும், இந்த மாட்டின் வழியாக, அந்த விலங்கின் வழியாக நாம் அடைகின்ற இந்த இயற்கையின் சூழலையும் நமக்கு எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டாவது கழுதை. கழுதை எதற்கு அடையாளம் என்று சொன்னால், தாழ்ச்சியின் அடையாளம். தாழ்ச்சியின் அடையாளம். ஆண்டவர் இயேசுவை சுமந்து சென்ற ஒரே மிருகம், ஒரே ஆள் என்று கூட சொல்லலாம். அது யார் என்று சொன்னால் அது கழுதை மட்டும்தான். கழுதை என்றைக்காவது பெருமை அடித்து கொண்டதா? நான் இயேசுவை சுமந்து சென்று அவரை நான் பவனியாக எடுத்து சென்றேன் என்று பெருமை அடித்து கொண்டதா? இல்லை. மாறாக அது தாழ்ச்சியின் அடையாளமாக இன்றைக்கும் கருதப்படுகிறது. மூன்றாவது இயேசு. இயேசு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மையே அவர் வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போன்று எல்லோருக்கும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக, ஏழ்மையாக, எளிமையாக அவர் அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். அந்த ஒரு ஏழ்மை, எளிமை, கீழ்ப்படிதல் என்பதை ஆண்டவர் இயேசுவிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குடில் ஒவ்வொன்றும் நமக்கு சொல்கின்ற பாடம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சியிலே ஏழ்மையில் நாம் இருக்க வேண்டும். இறைவனை நாம் மையமாக வைத்து வாழ வேண்டும். இது மூன்றையும் நாம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு குடில் தருகின்ற செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அங்கே வைக்கின்ற அந்த சுரூபம், மூன்றாவதாக அந்த இயேசுவினுடைய சுரூபம், திருவாளர் ஜான் அன்றைக்கு அவருடைய மனைவி அவர் செய்த சுரூபம்,
அசிசியார் அவருடைய திருக்கரத்திலே எடுத்து அதை முத்தி செய்த பொழுது உண்மையான இயேசுவினுடைய ஒரு குழந்தை உருவத்தை ஜான் பார்த்தார். இன்றைக்கு நாமும் குடிலின் அருகிலே செல்கின்ற பொழுது அந்த குழந்தையை தொட்டு முத்தி செய்கின்ற பொழுது உண்மையான குழந்தை இயேசுவை நாம் அங்கே மறைந்திருக்கின்ற இயேசுவை, அங்கே ஒளிந்திருக்கின்ற இயேசுவை, நாம் காண முடியாத இருக்கின்ற அந்த இயேசுவை அங்கே காண வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, குடில் என்பது இட்ஸ் a place of paradox என்று சொல்வார்கள். காரணம் என்ன? கடவுள் மனிதனாக இருக்கின்றார், கன்னி தாயாக இருக்கின்றார். அங்கே என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால் இத்தகைய ஒரு முரண்பாட்டையும் மாறுபாட்டையும் பார்க்கின்றோம். ஆனால் உண்மை அதைத்தான் இயேசு என்ற குழந்தையிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த குடிலிலே இறைவனுடைய அன்பையும் அவருடைய வருகையையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் கண்டோம் என்றால் அதுதான் குடில் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு செய்தி. நம்முடைய தற்போதைய திருத்தந்தை அவர்கள் 2019ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1 தேதி ஒரு கடிதம் எழுதினார், ஒரு திருமடல் எழுதினார். அந்த திருமடலுடைய பெயர் அட்மிராபிலே சிஞ்சும் என்பதாகும், அட்மைரபிள் சைன் என்பதாகும். எது? குடில். குடிலை பற்றித்தான் அவர் எழுதினார். அவ்வாறு அவர் எழுதுகின்ற பொழுது அந்த குடில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு பனோராமிக் வியூ, அதை பற்றி சொல்கின்றார். அந்த லேண்ட்ஸ்கேப்பில் என்ன அவர் பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த குடிலுக்கு பின்னாடி ஏரோதினுடைய மாளிகை இருக்கிறதாம். அந்த குடில் என்பது அந்த மாளிகைக்கு கீழே இருக்கிறதாம். எப்படிப்பட்ட கடவுள்! அவர் மாட்டுக்கொட்டாயிலே பிறக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அவன் அந்த மாளிகை கோபுரத்திலே இருக்கின்றான். வேர் இஸ் பவர்? ஏரோது மன்னனிடம் அந்த பவர் இல்லை. இஸ் a weak person. ஆனால் வேர் இஸ் பவர்? பவர் இஸ் இன் த பேபி ஜீசஸ் born in the manger. அங்கேதான் வல்லமை இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாம் வல்லமையாக இருக்கின்றோம் என்று நினைத்தால் வீழ்ந்து விடுவோம். நாம் மிகவும் பலகீனமாக இருக்கின்றோம். நம்முடைய பலகீனத்திலே இறைவன் இருக்கின்றார் என்று நினைத்தோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, பலமிக்கவர்களாக நாம் வளமிக்கவர்களாக வாழ்வோம். எனவே குடிலிலே நாம் சென்று குழந்தையை பார்க்கின்ற பொழுது இயேசு குழந்தை என்னுடைய பலமாக இருக்கிறது, நான் வளமாக வாழ்வேன் என்ற நம்பிக்கையிலே இயேசு குழந்தையை அணுகுவோம். அவரை முத்தி செய்து அவருடைய அன்பையும் அவருடைய அருட்பிரசன்னத்தையும் நாம் கொண்டாடுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசு இந்த குடிலிலே பிறந்திருக்கின்றார், நம்முடைய இதய குடிலிலே வர இருக்கின்றார். இந்த இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து தொடர்ந்து நம்மை காத்திட வேண்டுமாய் நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.